எம்மாடி அம்மா வேற லெவல்யா! இந்திய மகளிர் அணிய பாராட்டுங்க. வேர்ல்டு கப்ப தட்டி தூக்கிட்டாங்க. 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் வரைக்கும் முன்னேறி வேர்ல்டு கப் நமக்கு கிடைக்காம போச்சு. ஆனா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. சஃபாலி அண்ட் சுமித் வந்தெல்லாம் வேற லெவல் இன்னைக்கு வந்து பேட்டிங். அதுவும் குறிப்பா சஃபாலியோட பேட்டிங்கு, பவுலிங்ல 2 விக்கெட்ட சும்மா மாசு காமிச்சாங்க. தீப்திய பாராட்டியே ஆகணும்யா. தீப்தி சர்மா வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங்ல 58 ரன்னு, 2 விக்கெட் 5 விக்கெட். அது மட்டும் இல்லாம நெறைய ரன் அவுட், கேட்ச் அப்ன்ட்டு இன்னைக்கு வந்து சும்மா மாசு காமிச்சாங்க. லாரா வால்வர்ட் இந்தியாவை சைலண்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. 40 ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. லாரா வால்வர்ட் அவங்க விக்கெட் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மூவ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மாறிச்சுன்னே சொல்லலாம். இந்தியா இன்னைக்கு வந்து வேர்ல்டு கப்ப வாங்கியிருக்காங்க. பிளஸ் எல்லாமே தெளிவா நம்ம வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியா வேர்ல்டு கப் வாங்கினத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க தெளிவா வீடியோல போயிரலாம். 2023 வேர்ல்டு கப்ல பேட் கமின்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. இந்தியாவா நாங்க வந்து சைலண்ட் பண்றோம். கிரவுண்ட் அந்த அவ்வளோ பெரிய அகமதாபாத் கிரவுண்டே வந்து சைலண்ட் பண்றோம். இந்தியன் டீமே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் பண்றோம் அப்படி வந்து சொல்லியிருந்தாரு. நம்மளோட பேட் கமின்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவை அந்த வருஷம் 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ல தோக்கடிச்சு இந்தியாவை சைலண்ட் பண்ணது மட்டும் இல்லாம, இந்திய பிளேயரோட எல்லா இதையும் சுக்குநூறா ஒட்டச்சு எரிஞ்சாரு. அதே மாதிரி லாரா வால்வர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் போறதுக்கு முன்னாடி இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி இந்தியாவை நாங்க வந்து ஃபைனல்ல சைலண்ட் பண்ணுவோம். அந்த கிரௌட் ஒட்டுமொத்த கிரௌடையும் பார்த்தீங்கன்னா சைலண்ட் பண்ணுவோம். இந்தியன் டீமே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து சைலண்ட் பண்ணியிருந்தாங்க. 40 ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குவைட்டான கிரிக்கெட்டா இருந்தது. இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண கேப்டன் அவங்க லாரா வோல்வர்ட் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் அப்படின்னு டிசிஷன் எடுத்திருந்தாங்க. ஏன்னா மழை பெஞ்சது, அவுட்ஃபீல்டு கொஞ்சம் ஈரப்பதம் பிளஸ் நிறைய மாச்சர் இருக்கும். அதனால ஈஸியாக வந்து பயன்படுத்தி விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு லாரா வால்வர்ட் வந்து பவுல் பண்ண டிசிஷன் எடுத்தாங்க. அது அவங்களுக்கு வந்து சாதகமாக இல்லைங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதகமாக அமைஞ்சுது. நம்மளோட ஓப்பனிங் சுமிர்த்தி இந்த சஃபாலி சும்மா வேற லெவலா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. லாஸ்ட் அதாவது சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் விட்டு சுக்குநூறா பிரின்னு பிரிக்க ஆரம்பிச்சாங்க. சஃபாலி வருமா போன மேட்ச்ல வந்து குயிக் செஷன்ல விக்கெட் விட்டாலும் இந்த மேட்ச் சும்மா பட்டாசு கிளப்புனாங்கன்னே சொல்லி ஆகணும். சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங்கை வேற லெவலா மாசு காமிக்க வச்சுட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து சஃபாலி வருமா அருமையான ஒரு ஆப்ஷன் பதிவு பண்ணாங்க. சுமிர்த்தி மந்தா இவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணாங்க. பிளஸ் இவங்களோட விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் விக்கெட் 100 ரன்னுக்கு மேல தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்ல ஸ்கோர் அடிச்சு பின் வரிசையில் வந்த ஜெனிமாவா இருக்கட்டும், அர்மனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு டீசெண்டான கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. பிளஸ் இருந்தாலும் இந்த ஓப்பனிங்ல இவங்க கொடுத்த அந்த ரன் ரேட் அந்த ஸ்டார்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மற்ற பேட்டருக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அந்த ரன் ரேட் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியாம கொஞ்சம் ரன் ரேட்டுங்கிறது குறைஞ்சது. பிளஸ் தீப்தி சர்மா ஒரு அருமையான நாக் ஆடினாங்க. கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ல எடுத்துட்டு போயிருந்தாங்க. கடைசியா இவங்க தான் விக்கெட்டை விட்டாங்க. பிளஸ் ரன் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ரிச்சா கோஸுங்கிற ஒரு என்ட்ரி வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சரவெடி பர்ஃபார்மன்ஸ் வந்து வந்தவொடனே பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு 3 பவுண்டரி 2 6 அப்படின்ட்டு 24 பாலுக்கு 34 ரன் வேற லெவலா இருந்த ஸ்கோரை எங்கேயோ ஏற்றி விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் ஸ்கோரை வந்து கொண்டு போனாங்க. இந்தியா ஒரு 300 ரன்னுக்கு மேலே போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது ரிச்சா கோஸ் அந்த விக்கெட்டை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா கடைசி வரைக்கும் போராடினாங்க. இந்தியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 298 ரன் தான் இந்தியாவால் அடிக்க முடிஞ்சது 50 ஓவருக்கு. குறிப்பாக தீப்தி சர்மா ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரி 58 ரன் அடிச்சாங்க. சஃபாலி ஒரு மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே 298 ஒரு இமாலய இலக்கோட எப்படி சொல்றது, இமாலய இலக்கே நோக்கி ஓட ஆரம்பிச்ச சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலா வந்து அவங்களோட பேட்டிங் இருந்தது. லாரா வுல்வர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்தியன் டீமை இந்தியன் கிரௌடே சைலண்ட் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்களே, அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கயா. விக்கெட் எடுக்கிறதுக்கு இந்தியா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட ஓப்பனிங் என்னதான் ரன்ஸுங்கிறது வரல. பெரிய டப்புன்னு 4 அடிக்கல, பவுண்டரி அடிக்கல, 6 அடிக்கல. ஆனால் அவங்க வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை ஸ்டடி பண்ணி ரொட்டேட் பண்ணி அப்புறம் கேமை எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் பவுண்டரி சிக்ஸர் அடி பண்ணிட்டு அதே மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க. அவங்களோட விக்கெட் எடுக்கிறதுக்கு இந்தியாவோட பவுலிங் ரொம்ப தடுமாறினாங்க. விக்கெட் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்தியாவோட பவுலிங் பக்கா வந்து கம்பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் லாரா வால்வர்ட்டோட பேட்டிங் வந்து நிறுத்தவில்லை. அவங்களோட இன்டென்ட் வந்து கிளியரா தெரிஞ்சுது. நான் கடைசி வரைக்கும் நான் இருந்து முடிச்சு கொடுப்பேன். இந்த வேர்ல்டு கப் நான் வாங்கி கொடுப்பேன்னு கடைசி வரைக்கும் கேமை எடுத்துட்டு போனாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 100 பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கேம் பிளானே வேற மாதிரி இருந்துன்னே சொல்லணும். 100 வரை அடிக்கிற வரைக்கும் அவங்களோட இன்டென்ட் வேற மாதிரி இருந்தது. 100 அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டென்ட் திடீர்னு ஆக்ரோஷமா இருந்தது. அதாவது செமிஃபைனல்ல 169 ரன் அடிச்சாங்க. அதே மாதிரி இந்த ஃபைனல்லையும் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. 100 ரன் அடிச்சதுக்கப்புறம் கேம் பிளான் மாற்றினாங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மாவுக்கு அவங்க செக் வச்சாங்க. அவங்களோட ஓவரை 101 ரன் அடிச்சதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு அருமையான ஒரு கேட்சுங்க. அதுவும் அந்த கேட்சை வந்து தடுமாறி பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌடுக்கும் சந்தோஷம் ப்ளஸ் இந்தியன் டீமுக்கும் சந்தோஷம். நம்ம பார்த்த நமக்கும் ஒரு
ஒரு சந்தோஷம். அவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப 5 விக்கெட் போயிருச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி வாய்ப்புங்கிறது நம்ம கையில இல்லவே இல்ல. ஏன்னா, லாரா வல்வர்ட் வந்து கிரீஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேட்டர் இருக்கிறாங்க. ட்ரையான் கிளர்க் 2 பேட்டர் இருக்காங்க. அவங்க வந்து போட்டு நொறுக்கி எறிஞ்சிருவாங்களே! இவங்க விக்கெட்ட மெயினா எடுத்தாகணுமே இந்தியா அப்படின்னு நெனைக்கும். அந்த விக்கெட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டப்பு டுப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட்டுங்கிறது போக ஆரம்பிச்சது. ட்ரையானோட விக்கெட் எடுக்குறாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிளர்க்கோட விக்கெட் அப்படின்ட்டு ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, 246 ரன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவ பொட்டலம் பண்றாங்க. 58 ரன் 52 ரன் வித்தியாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணது மட்டும் இல்லாம 3வது முறையா ஃபைனல் போயிருக்காங்க. ஃபைனல் அந்த வலியெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த முறை நாங்க வந்து கப்ப விடமாட்டோம்னு ஜெயிச்சு காமிச்சாங்க. தீப்தி சர்மா 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க இந்த மேட்ச். 2 கேட்ச், 1 ரன் அவுட்ன்ட்டு தீப்தி வேற லெவல் இன்டென்ட்டோட இந்த மேட்ச்ல தெரிஞ்சாங்கன்னு சொல்லியே ஆகணும். இந்தியன் டீம் ஒட்டுமொத்த இந்தியன் டீமே பாராட்டணும். ஃபீல்டிங்லயா இருக்கட்டும், பவுலிங்லயா இருக்கட்டும், பேட்டிங்லயா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து போட்டு ஒரு நெருப்புத்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது குடுத்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு கப் நமக்கு கிடைச்சது. ஆனா லாரா வல்வர்ட்டையும் பாராட்டியே ஆகணும். அவங்க சொன்னத செஞ்சாங்க. இருந்தாலும் 40 ஓவர் வரைக்கும் இன்னும் குவைட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்தியன் கிரவுடயா இருக்கட்டும், இந்தியன் டீமே இருக்கட்டும். பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபுல் டீமே வந்து அவங்க ஒரு நாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, குவைட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்தியன் டீமா சும்மா மாசு காமிச்சாங்க. தீப்தி சர்மா டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் இந்தியா வேர்ல்டு கப்ப லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேற லெவல் மூவ்மெண்ட்டா இருந்ததுங்க. இந்தியாவோட இந்த எல்லா பெண்களையும் நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா, இந்தியா உமன்ஸ் வேர்ல்டு கப் வேறமா இருந்தது. அதுவும் ரோஹித் சர்மாலாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு கண்ணீர் விட்ட அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. வேர்ல்டு கப் இந்தியா அந்த கடைசி கேட்ச் ஹர்மன்பிரீத் கௌர் புடிச்சதுக்குள்ள கிளர்க்கோட கேட்ச புடிச்சதுக்கப்புறம் அவரே எந்திரிச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த மூவ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மறக்க மாட்டீங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நைட்டு 1 மணி ஆச்சு. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நம்ம செலிப்ரேஷன் மூவ்மெண்ட் எல்லாம் முடிக்கிறதுக்கு 1:30 மணி ஆயிருச்சு. சும்மா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும். இனி இந்த மேட்ச்லாம் நமக்கு வாழ்க்கையில கிடைக்காது. 1983ல கபில் தேவ் வாங்கி குடுத்தாரு. அதுக்கப்புறம் 2014ல எம்.எஸ். தோனி வாங்கி குடுத்தாரு. 2023ல ரோஹித் சர்மா க்ளோஸா போனாரு. இருந்தாலும் கப்பு வாங்க முடியல. 2025ல ஹர்மன்பிரீத் கௌர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்ப வாங்கி குடுத்துருக்காங்க. பிளஸ் சொல்லும்போதே நமக்கே ஒரு மாரி ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உமன்ஸ் டீம நீங்க வந்து பாராட்டுங்க. அதுவும் நம்மளோட இந்த உமன்ஸ் டீம் இந்த வேர்ல்டு கப் 2025 வாங்கியிருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வாங்க தெளிவா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.